10வது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது. பொதுத் தேர்தல் மிகவும் அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது. பொதுத் தேர்தல் குறித்த மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக செய்தியறையில் அமைக்கப்பட்டுள்ள விசேட கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் வனிதா. வணக்கம் நேயர்களே. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்ற ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் விசேட ஒளிபரப்பினை இன்று காலை 6 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். கொழும்பு 2 பிரேபுரு பிரேஸில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்திலிருந்து நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு காலை 6 மணியிலிருந்து வழங்கி வருகின்றோம். குறிப்பாக நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர்கள், பிராந்திய செய்தியாளர்கள், அதே போன்று எமது ரிப்போர்ட்டர் உள்ளிட்ட பலரும் இந்த பணியோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு மாலை 4 மணிக்கு நிறைவடைந்து தற்பொழுது வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலாவது தேர்தல் முடிவு முதல் இறுதி தேர்தல் முடிவு வரை அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் விசேட ஒளிபரப்பு தயாராக இருக்கின்றது. ரத்மானி ஸ்டைன் கழகத்தில் இம்முறையும் நாங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். குறிப்பாக தேர்தல் முடிவுகளை வழங்குகின்ற விசேட ஒளிபரப்பினை நாங்கள் இன்று இரவு 7:30 ஆரம்பித்திருந்தோம். 3 மொழிகளிலும் நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று இரவு 7:30 ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் தேர்தல் முடிவுகளை வழங்குகின்ற விசேட ஒளிபரப்பினை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதன் போது பதிவு செய்யப்பட்ட சில காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். ராஜேந்திரன் கோகுல்நாத் அதனோடு தற்போது இணைந்து கொள்கின்றார். Sri Lanka decides. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய மக்கள் சொல்லுகின்ற ஜனநாயகத்தினுடைய செய்தியை நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் தெரிவிப்பதற்காக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் குழாத்தினராக ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் ஆக ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் இருந்து முதல் பெறுபேறில் இருந்து இறுதி பெறுபேறு வரை உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு 3 மொழிகளிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். 22 தேர்தல் மாவட்டங்கள், 160 தேர்தல் தொகுதிகள், 13,400க்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்களிலே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்கள், புள்ளடியிட்டார்கள். இந்த புள்ளடியில் உருவான கோலம் என்ன? முதல் பெறுபேறில் இருந்து இறுதி பெறுபேறு வரை ரத்மலான ஸ்டைன் கலையகத்திலிருந்து பிரம்மாண்டமான எங்களுடைய கலையக கட்டமைப்பில் இருந்து 3 மொழிகளிலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் விரைவாக முதன்மையாக உங்கள் வசம் தேர்தல் பெறுபவர்களை சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். Sri Lanka decides. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். 2024 பொதுத் தேர்தல் முடிவுகள் கிடைக்கின்ற பொழுது உடனுக்குடன் நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்ரீலங்கன் டிசைட்ஸ் ஊடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்.